என்னை நினைக்கிறார்
கண்ணீரே பக்கமெல்லாம் சொல்லிட்டால் மன்னன் முகம் பார்த்து ஆளுதான் தொழுது வெளியிலே தொழுகின்ற வேளையில் ஏனடி அம்மா ஆடுகிறாய் என்று கேட்கக்கூடிய வேலை, குழந்தை இல்லாத காரணத்தை உரைக்கக்கூடிய வேலையிலே மன்னவன் என சொன்ன வேளையில் தெரியுமா அன்றே ஆண்டவன் எழுதி வைத்திருக்கிறான். எழுதி வைத்திருக்கிறான் பேர் அழகு இன்பம் பிணி மூர்ப்பு சாக்கான் என்று எழுதி வைத்திருக்கான் அல்லவா. அதன் பேரிலே நமக்கு குழந்தை உண்டுன்னா உண்டுடி, இல்லை என்றால் இல்லையே பெண்ணே. கேட்பாளா பெண்குடியானவள்? இல்லையே. பெண்ணால் கேட்காமல் என்ன உரைக்கிறார்? என்ன உரைக்கிறார்? மன்னவா, என்ன? என்னை மலடி மலடி என்று மாநிலத்தோடு எல்லோரும் பேசுகிறார்கள். ரிஷி மலடி என்று என்னை எல்லோரும் ஏளனமாக பேசுகிறார்கள். ஏளனமா பேசுகிறார்கள். எனக்கு குழந்தை வர வேண்டும் வேண்டும் என்று முத்து போல் கண்ணீரை தான் முகமெல்லாம் சோலையிட்டார். கண்ணீரை தான் முகமெல்லாம் சோலையிட்டார். தொழுதார் அம்மா ஆறாவது துயரம் கொண்டார். அழுதாரை தொழுதார் அம்மா ஆறாவது துயரம் கொண்டார். முத்து போல் கண்ணீரை தான் அவர் கண்ணீரை தான் அவர் கண்ணீரை தான் கண்ணீரை தான் எல்லாம் சோலையிட்டார் சோலையிட்டார் கண்ணீரை தான் குழந்தை வந்தானே அம்மா முன்னோர்கள் உரைத்திருக்கிறார்கள். என்ன? தானம் தர்மம் செய்து பார்க்குமானால் தனக்கு தானத்தின் வாயிலாக குழந்தை வரம் கிடைக்கும் அல்லவா. கிடைக்கும் கிடைக்கும் என்று உரைத்திருக்கிறார். தர்ம பலம் கிட்டுமே என்று சொல்லக்கூடியவரை அந்த வார்த்தை காதில் கேட்டார். சரி, இருவரும் சென்று தானம் தர்மம் செய்யும்படி அம்மா என்று சொல்லக்கூடிய வேலை வேளையிலே மன்னனும் தேவியுமாக ஒன்றாக சேர்ந்து இரண்டு பேரும் அழகான தான தர்மம் செய்ய வருகிறார்கள். எப்படி எப்படி? தானம் என்றால் தானத்திலே சிறந்த தானம் எதான்? அதையும் சிறந்தது என்ன தானம்? எந்த தானமாக இருக்கக்கூடிய போதும் என்று சொல்லக்கூடிய தானம் அன்னதானம். பொன் கொடுத்தால் என்ன, பொருள் கொடுத்தால் என்ன, போதுமா? போதாது, இன்னும் வேணும். ஆனால் இதோ மத்தியான வேளையிலே இந்த அக்னி சுடலிமான சுவாமி திருக்கோயிலே அதிக பெருமாள் வேளையிலே சரி மத்தியானம் அன்னதானம் கொடுத்தார்கள் அல்லவா. சிறப்பாக நடந்தது அல்லவா. போதும் என்று சொல்லக்கூடியதான். ஒரு திருப்புக்கு 2 தடவை வாங்கி சாப்பிட்டாச்சுன்னா போதும், திருப்தியாக இருக்கும் அல்லவா. ஆமா. போதும் என்று சொல்லக்கூடிய தானமாக இருக்கக்கூடிய அதான் அளவுக்கு மீறினால் அமுதமும் நன்றி என்று சொல்வார். அதை போலவே அந்த அன்னதானத்தை அழகாக சரி இந்த மன்னனானவன் முதல் தானமாக அன்னதானம் செய்கிறான். ஏழை குடிமக்களுக்கு அன்னதானம் செய்கிறான். அன்னதானம் எப்படி செய்கிறான்? எப்படி செய்கிறான்? அன்னம் என்று கேட்பதற்கு கேட்பதற்கு அன்னமடம் கட்டி வைத்தான் கட்டி வைத்தான். அன்னமடம் கட்டி வைத்தான் கட்டி வைத்தான் என்று கேட்டவருக்கு பூதானம் உண்மையதானம் வஸ்திரதானம்
தண்ணீர் என்று கேட்பதற்கு தண்ணீர் பந்தல் அமைத்து வைத்தான். பாலில்லா குழந்தைகளுக்கு பால் மடம் கட்டி வைத்தான். மன்னனா ராஜ மன்னன் மறுத்து உரிமை கொடியானவள் சுமை கொண்டு வாரவருக்கு சுமை தாங்கி கட்டி வைத்தான். ஒரு குழந்தைக்காக வேண்டியல்லோ தான தர்மங்களை தானம் தர்மம் செய்து வைத்தான். செய்து பார்த்தோம். தர்மபலத்தின் மூலமாக தர்ம குழந்தை கிடைக்கிறது. தர்மபலம் கிட்டவில்லையே. தர்ம பலத்தின் மூலமாக தர்ம பலம் கிட்டாமல் என்ன செய்யறான்? இனி என்ன செய்யறான்? மனமாடி இருக்கிறான். அப்பொழுதுதான் மந்திரி அழைக்கிறான். என்ன மந்திரி அழைத்து கேட்கிறான். மந்திரியே, என்ன என்ன குழந்தைக்காக வேண்டி தான தர்மம் செய்து பார்த்தோம். தர்மத்தின் பலனாக குழந்தை தர்மம் கிட்டவில்லை. இனி குழந்தை வேண்டுமானால் என்ன செய்யலாம் என்று மந்திரியிடம் யோசனை கேட்கிறான் மிருகண்டராஜ மன்னன். அன்று கிடைத்தான் ஹரிச்சந்திரனுக்கு சத்தியகீர்த்தி மந்திரியாக. சரி, கிடைத்தார் அல்லவா? விக்ரமாதித்தனுக்கு அழகான ஒரு மந்திரி பட்டி அழகாக சேர்ந்தார். அதை போலவே பாலகிருஷ்ணனுக்கு சுடர் மந்திரி கிடைத்தார். அதை போலவே சரி, இந்த மன்னனிடத்திலே மிருகண்ட ராஜ மன்னனிடத்திலே அழகாக உரைக்கிறார். மன்னனுடைய மந்திரியினுடைய பெயர் நாமம் என்னென்றிருக்கிறது? என்ன? பாலமுருகன் மந்திரி. மந்திரியானவன் அழகாக யோசனை செய்யக்கூடியவன். அந்த யோசனை அவரா இருக்கும். 4 வேதம், சரி, 6 சாஸ்திரங்களும் அறிந்தவன் அல்லவா? அறிந்தவன், கண்டிப்பா. எல்லா வித்தைகளும் கற்றுக் கொடுத்தவன். சரி, கற்று உணர்ந்தவன் அல்லவா? அவன் உரைக்கிறான். ஆமா, மன்னவா, தானம் தர்மத்தையும் விட சிறந்ததாக விளங்கக்கூடியது தவம். அரணாரை நாடி யாரும் தவம் இருந்தால் நீங்கள் கேட்ட வரம் உங்களுக்கு. சிவனை நாடி சிவத்தவம் செய்தீர்களானால் நீங்கள் கேட்ட வரமானது கிடைக்கும். ஆண்டவனிடம் வரம் வாங்கி குழந்தை வரம் தானே, மதலை வரம் தானே, புத்திரன் சன்னாதனம் தானே. சரி, ஆண்டவனை நாடுங்கள். சரி, ஆண்டவனை நாட வேண்டுமானால் நான் எப்படி நாட வேண்டும் அப்பா? எப்படி காண்பது ஆண்டவனை? மந்திரியானவன் உரைக்கிறான். எப்படி? ஐயா மன்னர் பெருமானே, என்ன? ஆண்டவனை நாட வேண்டுமானால் என்ன செய்யலாம்? 3 ஆசைகளை வெறுக்க வேண்டும். 3 ஆசைகளை வெறுத்தால்தான் இறைவனை நாட முடியுமல்லவா? ஆமா. மண்ணாசையை வெறுக்க வேண்டும். மண்ணாசை முதல் ஆசை. பெண்ணாசையை வெறுக்க வேண்டும். பொருள் ஆசையை வெறுக்க வேண்டும். பொன்னாசையும் வெறுக்க வேண்டும். 3 ஆசை இருக்கவே கூடாது. பொன்னாசை. மன்னவா, என்ன? மண்ணால் அழிந்தான். ஆமா, துரியோதனன். சரி. பெண்ணால் அழிந்தான். யார் ஐயா? யார் அழிந்தான்? வல்லரக்க ராட்சதன் அழிந்தான். வல்லரக்கன். அதை போலவே ஆமா, இந்த 3 ஆசைகளையும் வெறுக்க வேண்டும். சரி, வெறுக்கிறான். நாடு மறந்தான், நகரத்தை மறந்தான், தன்னுடைய மனைவியை மறந்தான், நாட்டு மக்களை மறந்தான், குடி மக்களை மறந்தான், சொந்த பந்தங்களை மறந்தான், பாசத்தை துறந்தான். ஒரு மனதாக வேண்டி காவி வேட்டி தான் உடுத்து, சரி, ருத்ராட்ச மாலை அணிந்தான். நெத்திலே பஞ்சாட்சரத்தை தான் அணிந்து அவனை நாடி வருகிறான். எங்கே வருகிறான்? அத்துவான கானகத்தில். யார் அறியாத மனத்திலே வந்தால் தானே ஆமா ஆண்டவனை நாட முடியுமே என்று தான் நினைத்து அத்துவான கானகத்தில்
செம்பூசி நாட்டி நாட்டி மன்னனானவன் ஆண்டவனை நாடி தவம் இருக்குகின்றான் மன்னனானவன் சிவனே சிவனை என்று சிவனே சிவனை என்று சிவனே என்று சிவனே என்று என்று சிவனே என்று செய்து வாரான் செய்து வாரான் சிவனே என்று சிவனே என்று சிவனை என்று செய்து வாரான் செய்து வாரான் அரணை அரணை என்று அறந்தவம் செய்து வருகின்றான் சிவனே சிவனே என்று சித்த தவமானதை எப்படி செய்து வருகிறான் ஆண்டவனுடைய மந்திரமான ஐந்தெழுத்து மந்திரத்தை நமச்சிவாய நமச்சிவாய என்று அனுதினமும் உரைத்தான் உரைத்தான் மன்னனானவன் உரைத்தான் ஆனால் ஆண்டவனே அண்ணாமல் உண்ணாமல் பெய்கின்ற மலையை ஆகாராம புசிக்கிறான் சரி பொசிக்கிறான் ஆண்டவனை நாடி 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 பாமாலை நாடி பாடுகிறான் எப்படி எப்படி திருவாசக மந்திரத்தை அழகாக உரைக்கிறான் உரைக்கிறான் அல்லவா ஆண்டவனை நாடி அழகாக